அவமானம் ஏற்படும் என்று நம்ம பயப்படணும். அவமானத்துக்கு நம்ம பயப்படணும். எல்லாருமே பயப்படுவாங்க. அதாவது அவமானம் நம்ம ஒரு இடத்துல ஒரு நம்ம தப்பு பண்ணால் நமக்கு அவமானம் ஏற்படும், அவமானப்படுத்திடுவாங்க அப்படின்லாம் நம்ம பயப்பட தானே செய்வோம். அவமானத்துக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் அவமானத்துக்கு பயப்படும்போது அதிகாலையில் எழுந்துருவீங்க. நீங்கள் ஏன்னா சூரியன் உதித்த பிறகு நம்ம எழுந்திருச்சா நமக்கு அவமானம் ஏற்படும், ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும், அவமானம் ஏற்படும். குற்றம் செய்யும்போது நமக்கு அவமானம் ஏற்படும். குற்றம் செய்கிறவர்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு அவமானமாக இருக்கும். அப்போது அவமானத்துக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்திரிச்சிருவீங்க. அவமானத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அதிகாலையிலலாம் எழுந்திருக்கவே மாட்டீங்க. 7-8 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருப்பீங்க காலையில். ஏன்னா காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கலைன்னா நமக்கு அவமானம் ஏற்படும், ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். ஒரு தோல்வி தானே அவமானத்தை தரும். ஒரு தோல்வி அடைகிறோம் அப்படின்னா அது நமக்கு அவமானத்தை தரும். அப்போ அதிகாலையில் எழுந்திருப்பது என்பது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறதுங்கிறது ஒரு வெற்றி. சூரியன் உதித்த பிறகு நம்ம எழுந்திருக்கிறோம், நல்ல வெளிச்சமாகிடுச்சு, காலையில் விடிஞ்சிருச்சு, 6 மணி 6:30 ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கு அவமானமாக இருக்கும். ஆனால் அதை இல்லையே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் செய்யணும். உங்களில் யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியல, அந்த அவமானத்திலே நீங்கள் புரண்டுக்கிட்டு இருக்கீங்க, அல்லது அவமானத்துக்கு அந்த அவமானத்தை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு நீங்கள் அந்த அவமானம் என்பது உங்களை ரொம்ப ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் அது தெளிவாக போராடி பார்க்கணும். அதாவது காலையில் எந்திக்கணும், அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் போராடும்போது தான் எழுந்திருக்க முடியாத நாட்களில் உங்களுக்கு அவமானம் ஏற்படும். எழுந்திருக்கிற நாட்களில் உங்களுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு வெற்றி, ஒரு மகிழ்ச்சியெலாம் ஏற்படும். என்றைக்கு உங்களால் எழுந்திருக்க முடியலையோ, தூங்கிட்டீங்களோ, அல்லது சூரியன் உதித்த பிறகு தான் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதை நீங்கள் தெளிவாக கண்டுபிடிக்கலாம். அதனால் அவமானத்துக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா, அவமானம் ஏற்படும் என்று நீங்கள் பயந்தீங்கன்னாக்கா நீங்கள் அதிகாலையிலே எழுந்திரிச்சிருவீங்க. நீங்கள் அதிகாலையில் உங்களுக்கு கண் முழிப்பு வரும். முழிப்பு இப்போ தூங்கலாமா இல்லை எழுந்திரிச்சிக்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அப்போ என்ன தோணும் அப்படின்னா, நம்ம தூங்கணும் அப்படின்னா சூரியன் உதித்த பிறகு அப்புறமா நம்ம எழுந்தோம் அப்படின்னா நமக்கு அவமானம் ஏற்படும், அதுக்கு இப்போவே எழுந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதிகாலையிலே எழுந்திரிச்சிரும். அதனால் அவமானத்துக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. சிலர் அவமானத்தை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க, தோல்வியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களால கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்திருக்கவே முடியாது. யார் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் அப்படின்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே யாரால் எழுந்திருக்க முடியும் அப்படின்னா, அவமானத்தை பற்றி யார் பயப்படுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். அவமானம் ஏற்பட்டுனா சிலருக்கு கோபம் வரும். கோபம்தான் வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு வழி கொடுக்கும். இப்போ தோல்வி அடையும் போது ஒருத்தர் கோபம் வரும், அவமானம் வரும், தாழ்வு மனப்பான்மை வரும் தன்னை பற்றி. அப்போ அவங்களுக்கு இல்லை, அதை தாங்கிக்க முடியாது, அதனால் அவங்க வெற்றி அடைவார்கள். அதுபோல் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கலைன்னா உங்களுக்கு தோல்வி, அது ஒரு தோல்வி. அப்போ அது ஒரு அவமானம். அப்போ அதை தாங்கிக்க முடியும். அவங்களுக்கு ஒரு கோபம் வரணும், ஒரு தாழ்வு மனப்பான்மை வரணும். அந்த நிலையிலேருந்து நீங்கள் உங்களை மீட்டெடுக்கணும். இந்த மாதிரி அவமானம் இனிமேல் ஏற்படக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்தடுத்த நாட்களில் அதிகாலையிலே எழுந்திரிச்சிருவீங்க. வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய போட்டி. அந்த போட்டியில் எல்லா விஷயமுமே போட்டி போட்டு தான் பண்ணணும். அந்த வகையில் இங்கே ஒரு போட்டி நடக்குது. எல்லாருக்குள்ளேயும் இடையிலேயும் ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கு. அப்படி போட்டி நடக்கும்போது காலையில் எழுந்திருக்கிறதுல தான் அந்த போட்டி ஆரம்பிக்குது. போட்டி எப்போ ஆரம்பிக்குது, காலையில் எழுந்திருக்கணும். அந்த போட்டி என்பது காலையிலேருந்து ஆரம்பிக்குது. போட்டி வாழ்வதற்கான போட்டி காலையிலேருந்து ஆரம்பிக்குது. அதிகாலையில் எழுந்திருக்கணும், அது ஒரு போட்டி. அந்த முதல் போட்டி, அதுதான் முதல் போட்டி. தினசரி வாழ்க்கையில் நடக்கிற முதல் போட்டி எதுனா அதிகாலையில் எழுந்திருக்கிறது. அந்த முதல் போட்டியிலேயே நீங்கள் எழுந்திருக்கலை அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அன்றைய தினம் நடக்கிற போட்டியில் நீங்கள் தோத்துட்டீங்க, முதல் போட்டியில் தோத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நிறைய போட்டி இருக்குது. அதிகாலையில் எழுந்திருக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, அப்புறம் நிறைய தொழில் செய்கிறது,
தொழில் செய்கிறது, அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்கிறது, அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்கிறோம், அப்புறம் வந்து விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, குடும்பத்தில் நேரம் செலவழிக்கிறது, இப்போ குடும்பத்தில் வந்து உதவியாக இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது, இப்படி காதல் பண்ணுவது எல்லாமே போட்டி தான். அந்த வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே போட்டி தான். அப்புறம் சாப்பிடுவது, இதுவும் ஒரு போட்டி தான். சாப்பிட்றது ஒரு போட்டி. இப்படி அப்புறம் மத்தியானம் 1 மணி நேரம் தூங்கணும், அதுவும் ஒரு போட்டி. இப்படி வாழ்க்கையில் அப்புறம் வந்து வேறு என்ன போட்டியில், அப்புறம் நிர்வாகம், ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பது, அதில் உள்ள பிரச்சனைகளை எப்படி வந்து சரி செய்வது, நேர்மையாக வாழ்வது, அதுவும் ஒரு போட்டி. ஒழுக்கமாக வாழ்வது, பண்போடு வாழ்வது, அன்பு செலுத்துவது, அதெல்லாம் ஒரு போட்டி. காதலிப்பது, காமம், உடலுறவு, அதுவும் ஒரு போட்டி. எல்லாத்தையும் ஒரு போட்டியோடு பார்த்தா தான் நம்ம அதை வந்து ஒழுங்காக செய்ய முடியும். நீங்கள் அதில் அந்த போட்டி மனப்பான்மை இழந்துட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இந்த கடமைகளெல்லாம் உங்களால் சரியாக செய்ய முடியாது. அதாவது நோய் இல்லாமல் வாழ்வது, அதுவும் ஒரு போட்டி. ஆரோக்கியமாக வாழ்வது என்பது ஒரு போட்டி. அது மாதிரி அதிக காலம் 120 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வது என்பது ஒரு போட்டி. இப்படி எல்லாத்தையும் ஒரு போட்டியோடு பார்க்கணும். இப்போ நிறைய பேர் வந்து அந்த போட்டி மனப்பான்மையை இழக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்புல நோய் வந்துருச்சுன்னா உங்களோட எதிரிகளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்குன்னு எதிரிகள் இருப்பாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் உடம்புல நோய் வந்துச்சுன்னா, நீங்கள் சீக்கிரமாக செத்து போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க மனசுக்குள்ளே சிரிச்சுப்பாங்க. அதனால் வந்து இந்த உலகத்தில் நம்ம வந்து தோற்றுறக்கூடாது, நோய் வந்துடக்கூடாது அப்படி. ஏன்னா இது எல்லாமே போட்டி. அப்போ ஒரு போட்டி மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தான் நிறைய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. இப்போது உடலுறவு அப்படிங்கிறது நிறைய கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தைகளை பெற்றுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்ககிட்ட போட்டி மனப்பான்மை இல்லை. போட்டி மனப்பான்மை இல்லாதனால்தான் அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதே கிடையாது. குழந்தைய பெற்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்போவாவது ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் வந்து குழந்தைய பெற்றுட்ட அப்புறம் எப்போவாவது ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் அதை விட்டுருவாங்க. அப்போ அதில் வந்து ஏன் அவங்களால வந்து தொடர்ச்சியான பங்களிப்பு, அந்த உடலுறவு, தாம்பத்திய உறவுலாம் கடைபிடிக்க முடியலன்னா போட்டி மனப்பான்மையை இல்லாமலே வாழ்கிறாங்க. இதெல்லாம் போட்டி போட்டால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். உடல் உறவுலாம் அதாவது ஒரு 60 வயசு வரைக்குமாவது முடிகிற வரைக்கும் பண்ண முடியும். அப்படின்னா உடல் உறவு அல்லது நீ உடல் உறவு வச்சிக்க முடியலன்னா கூட வேறு ஏதாவது ஒன்று கட்டி பிடிக்கிறதோ முத்தம் கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு போட்டி மனப்பான்மை தேவை. போட்டி மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். இதெல்லாம் வந்து நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கவே முடியாது. உடல் உறவுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அதில் எல்லாருமே ரொம்ப வீக்கு, அதை நம்ம பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு வேகத்தில் பண்ணுறது, அப்புறம் அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு வேகத்தில் தான் அதை வந்து சின்ன வயசில் இளமையான காலங்களில் ஒரு வேகம் இருக்கும். அதனால் உடலுறவு என்பது தானாக நடந்துடும். ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம், ஒரு 40 வயசுக்கு அப்புறம், 45 வயசுக்கு அப்புறம்லாம் வந்து அது அந்த உடலுறவை கடைபிடிக்கிறதே வந்து அதுலேயே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அப்புறம் அந்த உடலுறவு வச்சிக்காமல் இருக்கிறது கூட நல்ல, எதுக்கு அதை போட்டுக்கிட்டு அப்படின்னு கூட மனப்பான்மை. அதனால் அதெல்லாம் வாழ்நாள் முழுதும் பண்ண முடியலன்னா கூட எப்போல்லாம் எந்த வயது வரைக்கும் அந்த உடலுறவை வச்சுக்க முடியுமோ அந்த வயது வரைக்கும் வச்சுக்கணுன்னாலே அதுக்கே ஒரு போட்டி மனப்பான்மை தேவை. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான வழிமுறைகள் இதுதான். இதை தவிர இந்த வாழ்க்கையில் வேறு ஒன்றும் பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதுதான் வந்து முக்கியம் அப்படின்ட்டு அதை ஒரு போட்டி மனப்பான்மைக்கு உள்ளே கொண்டு வந்தால் தான் அந்த உடலுறவுலாம் ஈடுபட முடியும். அது மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள். இப்போ வந்து ஒரு ஆரோக்கியம் மனுஷங்க ஏன் வந்து இந்த இட்லி, இந்த தானியங்கள், மாமிசம், பூரி இதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்க, மீன், முட்டை, இதெல்லாம் போட்டி மனப்பான்மை இல்லை. ஏன்னா ஆரோக்கியமாக வாழ்வதற்குன்னு ஒரு போட்டி போடணும். அப்போ தான் ஆரோக்கியமாக வாழ முடியும். இதெல்லாம் நோயை தருகிற உணவுகள், இந்த தானியங்கள், மாமிசங்கள், மீன், முட்டை, தயிர், மோர், பால் எல்லாம் இதெல்லாம் வந்து நோயை தருகிற உணவுகள். இவங்க வந்து மனுஷங்க எதுக்கு போட்டி போடணும்? ஆரோக்கியமாக வாழ்வதற்கு போட்டி போடணும். இப்போ என்னென்னா சாவதற்கு போட்டி போட்டுட்ருக்காங்க. சாவதற்கான உணவுகள், நோயை வரவழைத்து கொள்வதற்கு இவங்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன நோய்? எனக்கு சுகர், எனக்கு ஆஸ்மாங்க, இல்லை எனக்கு மூல நோய், இன்னும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க.
அப்போ நோயை வரவழைச்சிக்கிறதுக்கு இவங்க போட்டி போடுறாங்க. உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குது? இன்னும் நோய் வரலையா? என்னங்க நீங்கள் இன்னுமா உங்களுக்கு நோய் வரல? எனக்கெல்லாம் 2 நோய் இருக்குது. எனக்கு ஆஸ்மா இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா மூலமும் இருக்குது. 2 நோய் இருக்குது. நீங்கள் என்னங்க ஒரு நோய் கூட இல்லாமல் இந்த வயசில், இந்த 40 வயசில் ஒரு நோய் கூட இல்லை. 45 வயசுலலாம் ஒவ்வொருத்தருக்கும் 2 நோய் இருக்குது தெரியுமா நீங்கள்? என்னங்க நீங்கள் கொஞ்சம் கூட இது இல்லாமல் இருக்கீங்க. முயற்சி பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும், உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். அவருக்கெல்லாம் பாருங்கள் புற்றுநோய். அப்போ பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் என்னங்க நீங்கள் போங்க, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இப்போ போட்டியெல்லாம் அப்படி தான் நடக்குது. இப்போ போட்டி அப்படி தான் நடக்குது. நோயை வரவழைத்து கொள்வதற்கு போட்டி போடுறாங்க. அப்போது இந்த உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவுலாம் இவங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அந்த போட்டி மனப்பான்மை என்பது இவங்ககிட்ட இல்லை. சோம்பேறித்தனம். அதுதான் உண்மையில் எது உழைப்புன்னா ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நீ போட்டி போடணும். அதில் உனக்கு சோம்பேறித்தனம் வந்துடுச்சு. எப்படி தாம்பத்திய உறவு ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தாம்பத்திய உறவே பெரும்பாலும் வச்சுக்க மாட்டாங்களோ, அதுதான் சோம்பேறித்தனங்கிறது. சோம்பேறித்தனங்கிறது இயற்கையான அந்த போட்டி மனப்பான்மையை இழந்து போவதால் ஏற்படுகிற ஒரு நிலை தான் சோம்பேறித்தனங்கிறது. அது மாதிரி இன்றைக்கெல்லாம் நோயை வரவழைத்து கொள்வதற்கு இவங்க போட்டி போட்டுட்ருக்காங்க. சீக்கிரம் செத்து போகணும் அப்படிங்கிறதுக்கு போட்டி போடுறாங்க. நல்ல சிகரெட் பிடிச்சிக்கிட்டு உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற, நோயை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு போட்டி போடுறாங்க. மாமிசம்லாம் சாப்பிட்றாங்க. மாமிசம், பிரியாணி, பரோட்டா. இது எதுக்குன்னா யார் சீக்கிரம் சாவாங்க பார்க்கலாமா, நீயா இல்லை நானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டி போடுறாங்க. சீக்கிரமாக செத்து, நான் தான் சீக்கிரமாக சாவேன், எனக்கு எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு நான் வந்துடுவேன், சீக்கிரமாக செத்துருவேன், 50 வயசு அதிகமாக 59 வயசுலையாவது சீக்கிரம் நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரமாக நான் செத்து போகிறேன், உன்னை விட நான் ஃபாஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நோய் உனக்கு இல்லவே இல்லை, எனக்கு பாரு 2 நோய் இருக்குது, கண்டிப்பாக நான் தான் சீக்கிரமாக சாவேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாவதற்கான போட்டி மனப்பான்மைங்கிறது அழிவுபூர்வமான வழிகளில் இப்போ மனுஷங்க போட்டி போட்டுட்ருக்காங்க. யார் பூமியை அழிக்கிறது சீக்கிரமாக அந்த பூமியை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வகையான அந்த மாதிரி போட்டியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அணு ஆயுதங்களை தயாரித்து ஒரு போருக்காக காத்துட்ருக்கு. இந்த பூமியை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த மாதிரி தான் போட்டி இப்போல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் தப்பான வழிகளில் நம்ம போட்டி போட்டுட்ருக்கோம். ஆனால் சரியான வழிகளில் ஆக்கப்பூர்வமான போட்டி நடக்கணும். அழிவுபூர்வமான வழிகளில் போட்டி நடக்கணும். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு போட்டி நடக்கணும். அது மாதிரி தூங்குவதற்கும் நம்ம போட்டி போடணும். தூங்குவதற்கும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குவதற்கு போட்டி போடணும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, நான்லாம் 4 மணி நேரம் தான் தூங்குவேன் தெரியுமா அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் எதுக்கு? தூக்கம் குறைஞ்சி போச்சுன்னா உடல் ஆரோக்கியம் குறையும், அப்புறம் சீக்கிரமாக நோய் சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. அப்போ கரெக்டு தானே, நான் சொன்னது கரெக்டு தானே. இங்கெல்லாம் சாவதற்கு தான் போட்டி போட்டுட்ருக்காங்க. நான் இப்போ நான்லாம் 8 மணி நேரம் தூங்குவேன் அப்படின்னா அது வெளியே சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. அதுவே நான் 5 மணி நேரம் தான் தூங்குவேன், 4 மணி நேரம் தாங்க நான் தூங்குவேன், அதிகாலையில் 3:30க்கே எழுந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் அது பெருமை. நான் தூங்கலை அப்படின்னு சொல்கிறது நான் தூங்கவே மாட்டேன், குறைவாக தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெருமையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இது என்ன அர்த்தம்? ஒரு குறைவான நேரம் தூங்குனா ஆரோக்கியம் குறைஞ்சி போகும், நோய் வந்துடும், அப்புறம் சீக்கிரம் செத்து போயிடும். அப்போ சீக்கிரம் சாவதற்கு தான் இவங்க ரொம்ப சீக்கிரம் சாவ போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. நான் 3 மணி நேரம் தான் தூங்குவேன், 4 மணி நேரம் தான் தூங்குவேன், 4 மணி நேரம் தூங்கினா போதும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் போட்டி மனப்பான்மை என்பது இன்றைய வாழ்க்கையில் தவறான வழிகளில் அழிவுபூர்வமான வழிகளில் சென்று கொண்டிருக்கிறது. ஆக்கப்பூர்வமான வழியில் நாம் இன்றைக்கி போட்டி போடலை என்பது தான் இதிலிருந்து உண்மை.